அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு 2024 40 முக்கிய வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் தான். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது, அதுதான் சரியானது. சொல் பொருள் பொறுத்துக. பண் அப்படின்னா இசை, இழைத்து அப்படின்னா பதித்து, பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. பொருந்தாத இணையை கண்டறிக. எது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. கா அப்படின்னா சோலை, சரிதான். கோ அப்படின்னா அரசன், அதுவும் சரிதான். சோன்னா மதில், நான்னா கொடு. இப்போ இதில் எது கரெக்டாக தப்பாக புரிந்திருக்குன்னு பார்த்தோம்னா நா கொடு, அதுதான் தவறாக புரிந்திருக்கு. சரிங்களா? சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மழையில் நனைந்தேன் அப்படின்னு இருக்கு. உடன்பாட்டு வினைத்தொடர் அது. சரிங்களா? சரியான தொடர் நான் மழையில் நனைந்தேன், உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர்? செய்தித்தொடர். கூட்டப்பெயரை குறிப்பிடுக. மக்கள் அப்படின்னா மக்கள் கூட்டம் நம்ம சொல்லுவோம். அடுத்து கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை அப்படின்னா திராட்சை குலை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் இந்த தங்கும், ஃபஸ்ட் எடுத்தோடனே மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். சரிங்களா? முதலை கண்ணீர். இம்மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக. பொய் எழுகை. அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். சரியான இணைப்புச் சொல். காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் வரணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நாயன்மார்கள் எத்தனை பேர் நம்ம கேட்போம். எத்தனை. பொருத்தமான காலம் அறிக. அவன் நேற்று திரைப்படம் கண்டான். சரிங்களா? அதான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆழ், வயல், நாடு, கடல், விண், வெளி, இது வழி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆழ்கடல். பொறுத்துக. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பொறுத்து கொடுத்துருக்காங்க. விண் அப்படின்னா மீன் நம்ம சொல்லுவோம். விண் மீன். அடுத்து தமிழ் மொழி, நூல்வெளி, நீதி நூல். சரிங்களா? இவ்வளோதான் அந்த இணைப்பு சொல். குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு, வீடு. விடு அப்படின்னா விட்டு விடுதல், வீடுன்னா தங்குமிடம். குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. சிலை அப்படின்னா சிற்பம், சீலை அப்படின்னா புடவை. தழை, தாழை. பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. தழை அப்படின்னா இலை, தாழை அப்படின்னா மலர் வகை. கூற்று காரணம் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க பாரு. கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். ரைட்டு தான். காரணம் 1, இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். அதுவும் சரிதான். ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்ட தப்பு. அது 1 பைசாவுக்கு விற்கல. அடுத்தது ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். அப்போ கூற்றும் காரணம் 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. கூற்று 2 மட்டும்தான் தப்பு. கூற்று சரி, காரணம் 1, 3 சரிதான், 2 மட்டும் தவறு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. வா அப்படின்னா வந்து. வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்குக. நடி அப்படின்னா நடித்தல்.
வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. உணர் அப்படின்னா உணர்ந்தோர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஏரி அப்படின்னா சின்னரிக்கு நம்ம நீர்நிலைன்னு சொல்லுவோம். ஏரின்னா மேலே சென்று. ஒளி வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய். மறை சின்னரை, மறைக்கு தாமரை. மறை அப்படின்னா மறைத்தல். பொருள் வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது வாள். பூனைக்கு உள்ளது வாள். போருக்கு பயன்படுத்துவது நம்ம வாள், பெரிய இல்லை நம்ம பயன்படுத்துவோம். பூனைக்கு உள்ளது வாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. பிழையற்ற தொடரை கண்டறிக. இல்லை இந்த ஒற்றை எழுத்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், தமிழும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கருங்குவலை, செந்நெல், செம்மலர் இது மூன்றும் ஒரு வகை தான். விரிமலர் அப்படிங்கிறது இதில் வராது, சரிங்களா? மீதி எல்லாம் பண்பு தொகையில் வரும். கருங்குவலை, செந்நெல், செம்மலர் எல்லாமே பண்பு தொகை. விரிமலர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அது வினைத்தொகை வரும், அதனால் அதுதான் பொருந்தாது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இது மூணு ஒன்று. இலங்கை இதில் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். இதில் எது வரும் பாருங்க. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். மீதி எல்லாம் இந்த நம்மளுக்கு நடித்தார் அப்படிங்கிறது தான் முடிந்தது சொல்லுது. மீதி எல்லாமே ஒரு இதில் வரதால நமக்கு நடித்தார் தான் அதில் பொருந்தாது. கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கிளை அப்படின்னா உறவினர்னு வரும். எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டதால பகைவர். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன் இது எல்லாமே ஆண்பால். வீரன், அண்ணன், மருதன் இது எல்லாமே ஆண்பால். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர். சிகாமணியின் தந்தை, பண்டுக்கிழவர் அது ஒரு நிறுத்தற்குறி. சிகாமணியின் தந்தை, பண்டுக்கிழவர். ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடி அப்படின்னா மண்ணைன்னு சொல்லுவோம். மன்னார்குடினா மண்ணை. கும்பகோணம் ஊர் பெயரின் மருவை எழுதுக. குடந்தை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல் ஒவ்வாமை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வி நம்ம கேட்கறது தான் வினா எதிர் வினாதல். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. அனைவருக்கும் மிக்க நன்றி.